வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பு இங்கே பார்த்தீங்களா, எஸ்விடி. இந்த ஆப் தான். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஃபேஸ்புக் ப்ரௌஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ஆப்பு. சரிங்களா, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் எஸ்விடி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதோ வீடியோ டவுன்லோடர் ஃபார் ஃபேஸ்புக் வருது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது மாதிரி வந்துச்சுன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் தான் அது. ஓகேவா? சரிங்களா, இப்போ அதில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அந்த ஆப்குள்ளே போங்க. இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ்புக்குடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, போயிட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் காட்டும். சரிங்களா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேஜில் யாரோடைய பேஜ்லேயாவது ஏதாவது வீடியோ பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இப்போது நீங்கள் லைக் பண்ண பேஜஸோடைய வீடியோலாம் டவுன்லோட் பண்ணணுன்னா அதில் போங்க. நீங்கள் என்னென்ன பேஜ்லாம் லைக் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் வந்துடும். சரிங்களா, இப்போ பாருங்கள், தமிழ் சினிமா. அது போகணுன்னா அதில் கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜில் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே வரிசையாக வந்துடும். பார்த்தீங்களா, நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு நான் வீடியோ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வடிவேல் வீடியோ ஒன்று டச் பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணுமா டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. சரிங்களா, பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது நண்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எதாவது ஃபேஸ்புக் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோரர் மோடு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளோரர் மோடுக்குள்ளே போனீங்கன்னா நார்மலாக உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதிலே அப்படியே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதே டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதில் ஒரு இது மாதிரி இதில் இந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணிக்கிட்டு அதிலே லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணுமா ப்ளே பண்ணுமான்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்து ஜஸ்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி குரூப்போ ஃப்ரெண்ட்ஸோ எதில் வேணுமோ நீங்கள் போய் பார்த்து டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.